அறநெறி என்றால் என்ன? விண்ணின் விரிந்த வியன் செய்யற நூலின் உண்மை உடுவின் உறும். இங்க உடுன்னா நட்சத்திரம். அறநூல் வானம் போல விரிந்தது. அதுல ஏராளமான இயல் உண்மைகள் நட்சத்திரங்களைப் போல இருக்கு. உலகத்தில் எழுந்த கீதை, பைபிள், குறள், அருட்பா முதலிய பெரியாருடைய வாக்குகள் எல்லாம் எல்லையற்ற இயற்கை அறநூலின் சில வரிகள் தான் ஆகும். காலதேசத்திற்கு ஏற்றபடி அருளாளர் உள்ளத்துல அறநூல் உண்மை அரும்பும். அன்பு உண்மையின் சொல்லடக்கம் பொறுமையருள் இன்ப பொதுநெறி என்று எண். அறநூல் எல்லா மனிதருக்கும் எல்லா உயிர்களுக்கும் பொது நெறியை வகுக்கிறது. அன்பு, கடவுள் அன்பு, ஆருயிர் அன்பு, மனசாட்சிக்கு இசைந்த உண்மை, வஞ்சம், சூது, பொறாமை இல்லாமல் பிறருக்கு நலம் தரும் இன்சொல், செருக்கும் டம்பமும் தற்புகழ்ச்சியும் இல்லாத அடக்கம், சினமும் பொறுப்பும் இல்லாது நன்முயற்சிகள்ல உறுதியான பொறுமை, எல்லா உயிர்களிடத்திலும் கருணையும் இரக்கமும் சமநோக்கும் கொண்ட அருள், திருவருள் வேட்கை, இவையே அறநூல் சொல்லும் பொது நெறி. இந்த பொது நெறி பேரின்பம் அளிக்கும். கொலை, புலை, கூத்தி, குடிகளவு, சூதாம், வலிய நரக வழி, அறத்திற்கு எதிரான மரம், தீமை 6 ஆகும். 6 மொத்தம். உயிர்கொலை, புலால் உண்ணுதல், வேசை உறவதால் விபச்சாரம், கள்ளு குடிப்பது, களவு, சூது, இந்த 6ம் மனுஷ வாழ்க்கைய நரக வேதனை ஆகும். போர், வெறி, கொலை உலகின் அமைதியை கெடுக்கும். உயிரை கொன்று உண்ணல் மனதை கொலைக்கும் தூண்டும். கொன்று உண்பவனிடம் அன்பு, அருள், அமைதி, பொறுமை முதலிய சாத்வீக குணங்கள் இருப்பது அரிது. இருக்கும், ஆனா அரிது. தீனி போல மனிதன் உணவு மரவகை. வேசை உறவால் வறுமை, கலக்கம், மயக்கம், பிணி, துயர்கள் உண்டாகும். காம வெறிகளை மனிதன் அடக்கி ஆள வேண்டும். பரத்தை முயக்கம், இருட்பிண முயக்கம், கள், விஸ்கி, பிராந்தி, காப்பி, தேயிலை, புகையிலை, சுருட்டு எல்லாம் மதிய மயக்கி நரம்பை தளர்த்தும் நஞ்சுகள். பிறருக்கு உரியதை வஞ்சனையாக அபகரித்தல் களவு. பிறர் மனைவி, பிறர் பொருள், பிறர் நாடு, பிறர் உழைப்பு, பிறர் செல்வம் ஆகிய எதை கவர்ந்தாலும் களவே ஆகும். கள்ள மனதிற்கு உள்ளே சவுக்கடி. சூது, சகுனி வலை, சீட்டு, பகடை, உருட்டல், குதிரை பந்தயம், வீண் அரட்டை எல்லாமே சூதாட்டம் தான். வீண் வம்பு, வாய் சூது ஆகும். இந்த 6 தீமைகளையும் அறவே நீக்க வேண்டும். வசை, சினவஞ்ச வழக்கற்று, தீய நசையற்று, நாணுற்று வாழ். மனிதன் தீமையில்லாது எப்படி வாழ வேண்டும்? மனிதனுக்கு அணி நான், அதாவது அடக்கம், பண்பு, மட்டு மரியாதை, பிறர் பழியும் தன் பழியும் அஞ்சல், வெட்டென பேசாமை, நாய் சினம், நரி வஞ்சம், பாம்பு சீற்றம், புலி அகங்காரங்கள் இல்லாமல் நோகாது நோவுறுத்தாது இதம்பதமாக நடத்தலே நான் உரல் ஆகும். வசவு, வம்பு, தூற்றுதல், கோள், சினம், சூது, பொறாமை, வஞ்சம், துராசை, அழி வழக்கு ஆகிய இதெல்லாம் தீய குணங்களால மனம் கெட்டு போகும். நரம்பு தளர்ச்சி அடையும். ஆயுளும் ஆற்றலும் கெட்டு போகும். நாகரிகத்தின் நல்லுயிர் நானே. மூவழுக்கு நீங்குகவே முகத்தூய்மையோங்கி நர தேவர் குலம் வாழ்க செழித்து. தர்ம சாதகன் மன மொழிமைகளில் மாசில்லாது ஒழுக வேண்டும். மனத்தை கெடுப்பன என்னது?
மோகவெறி, மாயா பாசம், தன்னல அகந்தை ஆகிய மூன்றும் அழுக்குகள். இவற்றை மாற்ற முத்தூய்மை வேண்டும். அதாவது தூய நினைப்பு, தூய வாய்மை, தூய அருட்பணி. சுத்தமானால் பெத்தம் ஒழியும், முக்தி வளரும். அதனால மனிதர் குலம் தேவர் குலமாக செழித்து வாழும். இறைவன் அருளால் அகப்புற தூய்மையும் தன்னறிவும் தவக்கனலும் சமநோக்கும் தர்ம வீரமும் கரும வீரமும் மாசரு தூய்மையும் தேசுரு யாக்கையும் அகக்களிப்பும் உயிர்கருணையும் கொண்ட நரதேவரே வாழ்க என்று நாம் போற்ற வேண்டும்.